33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிமையுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல அந்த இடத்துல வசனத்தை கையில் வச்சுட்டு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 14ஆம் வசனம். அதே இதுல 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த காலவெளியில தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு செய்ய போகிற நன்மை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை அழைத்த தேவன் சும்மா யாரை கர்த்தர் அழைக்கல. அல்லேலூயா. சும்மா அழைத்து பாரா தேச கோயிலுக்கு வா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணிட்டு போன்னு சொல்லல. அவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு திட்டம், தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் இந்த பூமியில இருக்கிறது. இந்த பூமியில நீ தேவனுக்கென்று செய்து முடிக்க அல்லது தேவன் உனக்கு செய்ய போற நன்மை இந்த பூமியில் இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டுமே இருக்குது. ஆமென். கர்த்தர் என்னை கரத்தை பிடிக்கும் போதே எதற்காக பிடிச்சார்? நான் ரொம்ப அந்த காலத்துல இருந்தேன், கவலையில இருந்தேன், பாரத்துல இருந்தேன், நம்பிக்கையில இருந்தேன், என்ன ஒரு வாழ்க்கைன்னு இருந்தேன், சாக கிடைக்குன்னு நினைச்சேன். இப்படிப்பட்ட இருந்த என்னை தேவன் பிரகாசித்தார். அல்லேலூயா. சொல்லுவோமா ஹல்லேலூயா. உன்னை அழைத்தது மனுஷன் அல்ல, உன்னை பிரித்தெடுத்தது உன் தாய் அல்ல. உன் தாயை காட்டிலும், உன் மனுஷனை காட்டிலும், உன்னை பெற்றெடுத்த மனுஷனை காட்டிலும், உன் குடும்ப உறுப்பினரை காட்டிலும் மேலானவர் உன்னை கருத்து முடித்திருக்கிறார். அவர் அவனை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோமா. யார் உங்களை ரட்சித்தார்? அல்லேலூயா. அந்த உன்னத ஒளி உன்னை சந்தித்தது. ஆமென். இருளில் இருந்த எனக்கு அந்த வெளிச்சம் வந்து உதித்தது. அதனாலதான் அடிக்கடி விசுவாசிகள் நான் சொல்லுவேன், சாதாரணங்கள் கிடையாதுமா, ஏதோ ஒன்று உற்சாகப்படுத்திருக்கான அவங்களை சொல்லல. நீங்க விளையேறப்பட்ட ரத்தத்தினாலே விளையேற பெற்றவனாலே மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுவா அல்லேலூயா. அதனால உங்க மேல இருக்கிற அந்த அழைப்பை நான் ரொம்ப கனப்படுத்துகிறேன். காலையில கல்விச்சாம்பட்டி சபையில் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். உன் மேல இருக்கிற அழைப்பும் அபிஷேகம் தான் உன்னை காப்பாத்துது. ஆமென். அல்லேலூயா. உன் மேல இருக்கிற அதனாலதான் பாருங்க எவ்வளவு சத்துரு போராட்டம் வருது. ஏன் உங்களை மேற்கொள்ளலாம்? ஏனென்றால் தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறபடியா சத்துரு உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், நீர் என் மேல் பிரியமா இருக்கிற அறிந்திருக்கிறேன், சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறது அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவன் உன்மேல் பிரியம் வச்சிருக்கனாலதான் சாத்தான் உன்னை மேற்கொள்ளாதபடி உன் உயிரை வாங்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம். எவ்வளவு பெரிய தேவன் உன்னை நீ ஆராதிக்கிற. ஆமென். எவ்வளவு பெரிய ரட்சகரை நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. வானத்தின் பூமியும் ஒரேவராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறேன், இவ்வளவு பெரிய சிலையை வைக்க முடியுமான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆமென். அதனாலதான் சிலையை நம்பி சிலையை உருவாக்குறவன் வெட்கப்பட்டு போகிறான். தேவனை கனவீனப்படுத்துறான், தேவனை மட்டுப்படுத்துறான். ஆண்டவர் சொல்ற வானம் எப்படி இருக்கு? சிங்காசனம். பூமி எனக்கு, வானத்தை பூமி கணக்கு பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. வானம் பூமியை கணக்கு பண்ண முடியுமா? கணக்கே பண்ண முடியல. இன்ன வரைக்கும் கணக்கில்லாதவரும் உயர்ந்தவருமா இருக்கிறார். அவருக்கு போய் ஒரு சிலையை வணங்கி சிலையை வச்சு அவமானப்படுத்துறது தேவன் விரும்பல. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுவோமா. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு பெரிய தேவனா இருந்த நான் மனு உருக்கொண்டு இறங்கி இயேசுன்ற பேர்ல வந்து என்னுடைய ஆவியான உனக்குள்ள உன் சரீரத்துக்குள் வச்சு இன்னைக்கு உன் சரீரத்து மூலமா நான் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துவோம். உங்க சரீரத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எங்க இருக்கிறாரு? என் உடம்பு கூட்டுக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. உன்னத தேவன் வானத்தை பூமி உடையவர் தான்.
ஆனா எல்லாத்தையும் அடிமை ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி என் பிள்ளைக்குள்ள வந்து இறங்கி அசைவாடி என் பிள்ளைக்கு என்னை வெளிப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொண்டபடியா இவர்களுக்கு நாம் சில நன்மையை செய்ய போகிறேன். ஆமென். அதுதான் சொல்றாரு வசனம் சொல்லுகிறது, நான் அவருக்கு செய்யும் நன்மை எல்லாம். சொல்லுங்க, நன்மை எல்லாம். கர்த்தர் எனக்கு நிறைய நன்மை செய்ய போகிறார். எத்தனை நம்புறீங்க? என் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறவர் இது வரைக்கும் செய்து கொண்டு வந்தார், ஆனா இனிமேல் தான் அதிகமா செய்ய போகிறார். நன்மை எல்லாம். சொல்லுங்க, கண்ண மூடி சொல்லுங்க, நன்மை எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்காக நீ கையை பிடிச்சுக்க. ஆண்டவரே, இது மேல இனிமே வாழ முடியாது. ஆண்டவரே, இது மேல எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவரேன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, தள்ளாடி கொண்டிருக்கும் போது என் தேவன் உன்னை கரத்தை பிடித்தார். ஹல்லேலூயா. அவர் சரியான நேரத்தை உன்னை வந்து சந்தித்தார். திக்கற்று போக, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தலை குனிந்த இடத்துல என் கர்த்தர் என்னை கரத்தை பிடித்தார். ஹல்லேலூயா. தலை குனிந்த இடத்துல என் கரத்தை பிடித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என் தலையை நிமிர செய்வதற்காக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தலை நிமிர செய்வார், என்னை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரா? என் ஜனத்துக்கு நன்மை செய்ய போறார். யார வச்சு செய்ய போறாரா? யார் கண்களுக்கு முன்னாடி செய்ய போகிறாரா? இந்த வசனம் வாசிக்கிற பாருங்களேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி. யாருக்கு முன்னாடி கர்த்தர் நன்மை செய்ய போறாரா? உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள், பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில. அல்லேலூயா. எந்த ஜனத்தை விட்டு நீ வந்தாயோ அந்த ஜனத்துக்கு முன்பதாக நீ உன் இனத்தை ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாழ அழைத்த தேவன், எதையெல்லாம் விட்டுட்டு வந்து சொந்த பந்தங்களை விட்டுட்டு என் ஆண்டவர் போதும் என்று சொல்லி வைராக்கியம் நிற்கிறது பாத்தியா? அந்த ஜனத்தின் மத்தியில உனக்கு என்ன செய்ய போறாரா? நன்மை செய்ய போறாரா. இது வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ தனித்து செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஓப்பனா டிக்ளேர் உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறார் தெரியுமா? இனி நான் உனக்கு செய்யற அற்புதம் எல்லாமே எல்லாரும் பார்க்கத்தக்கதாக மயப்படுது. இனி ஆண்டவர் செய்த உங்களுக்கு அற்புதம் எல்லாம் அற்புதம். உன்னை யார் யார் பழிச்சு பேசுறாங்களோ, யார் அற்புதமாய் பார்க்கிறான், அவனை நிக்க வச்சு உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதுதான் யோசிச்சு வச்சுட்டார். ஆமென். என் ஜனத்துக்கு முன்பதாக, அல்லேலூயா, என் ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு முன்பதாக, ஜனத்தை அசட்டையா பார்த்த, என் ஜனத்தை அற்பமாக பார்க்கிற கண்களுக்கு முன்பதாக செய்ய போற எல்லா அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்து யார் துதிக்க போறாங்களா? அந்த ஜனங்கள் கர்த்தரை துதிக்க போறாங்க. அல்லேலூயா. சொல்லுவோம். இதை பாருங்க, இதோட அழகா இருக்கு பாருங்க. அவன் நம்ம முறையா நம்மள துதிக்கணும். அப்பா, அவன் முன்னாடி நீ உயர்த்திட்டீங்களப்பா, நன்றி நம்ம வாயத்தரம் சொல்றதுக்கு முன்பதாகவே அவன் சொல்லுவானா, இவன் கூப்பிடுற ஆண்டவர் இவனுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லு. எத்தனை நம்புறீங்க? அவன் அதான் போட்டுக்கிற வசனம், எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு எப்படிக்கும்? அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். ஒரு அற்புதம் செஞ்சா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களோ இல்லையோ, அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. அவருக்கு சந்தோஷப்படுவார். என் பிள்ளைக்கு நான் செஞ்சுட்டேன், எனக்கு அது சந்தோஷமா இருக்கு, நானும் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இனி நிறைய நன்மை நடக்க, பக்கத்துல வேகத்துல நிறைய அற்புதம், நிறைய நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. இந்த நாள் முடிஞ்சா அந்த நாளை டேட்டா போட்டு எழுதி வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பாத்தீங்களா எப்படி சொல்றாரு? இன்று முதல் நான் உங்களை இன்றைக்கு முதல் சொல்றாரு, இன்னைக்கு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நிறைய தனித்தனியா உனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய அற்புதம், இனி வர நாட்டு அப்படி இருக்காது, ரொம்ப பிளென்டியா இருக்கும், நிறைய இருக்கும். எல்லாருக்கும் முன்பதான் வச்சு உனக்கு செய்ய போறேன். ஹல்லேலூயா. நன்மை எல்லாம், சொல்லுங்க, நன்மை எல்லாம் கேட்க போற ஜனங்களுக்கு முன்பதாக செய்வார். ஆமென். அது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த நன்மை எல்லாம் நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார். எவர்கள்? அந்த புறஜாதிகள். ஹல்லேலூயா.
அவர்கள் நாமத்தை, ஆண்டோடைய நாமத்துக்கு நடுங்க வைப்பார். ஆமென். அதனால தேவ பிள்ளைகள், அது நீதி, தேவ பிள்ளைகளை உயர்த்தி தான் ஆக வேண்டும். நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க வேணான்னு சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலை போகாது. அல்லேலூயா சொல்லுமா. அது உன்னை ஆசீர்வதிச்சுதான் ஆகும். ஆபிரகாம் அழைக்கும் போது உடன்படிக்கை பண்ணாரு இல்லையா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொன்னாரு. அவனோட உடன்படிக்கை பண்ணாரு. உடன்படிக்கை பண்ண நிமித்தம் என்ன நடந்தது? ஈசாக்குக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அந்த உடன்படிக்கை தேவன் வந்து நிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நீ புதிதாக்கப்பட்ட தேவ பிள்ளையே, புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, விளையாடப்பட்ட ரத்தத்தினால் உன்னை கழுவின தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல மாத்திரம் வராது, அது உன் பிள்ளைகளுக்கும் கடத்து வரப்படும். பிள்ளைகள் மேலே பழிக்கும். ஏன்? அவர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை, சிலுவையில பண்ணின உடன்படிக்கை நியாயமா உன் மேல இருக்குது, உன் தலைமையில. நீ வேணாம்னு சொன்னாலும் உன் மண்ணில் ஒட்டிக்கிட்டு. ஆமா. அதனாலதான் ஆசீர்வாதத்துக்காக சண்டை போடாதீங்க. ஆசீர்வதிச்சாலும் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. என் மேல இருக்குதுன்னு விசுவாசிங்க. ஆமென். அது என்னை தேடி வரும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எங்க போனாலும் அந்த ஆசீர்வாதம் என்னை ஒட்டிக்கொள்ளுன்னு சொல்லுங்க. அப்படியே நடக்கும். ஆமென். ஏன்? அந்த ரத்தம் உங்க மேல சிந்தப்பட்டிருக்கிறபடியா, அந்த கல்வாரி ரத்தத்தில் நீங்க மீட்கப்பட்டபடியா, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. அந்த ரத்தத்துக்கு அவர் பதில் சொல்லணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி ஒரு அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். ஆமென். இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க, திட்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். உங்க பேர்ல பணத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். பணத்தை வாங்கிட்டான். அவனுடைய அடுத்த வேலை என்னது? உங்களுக்கு நீங்க போய், ஏப்பா எனக்குலாம் பணம்லாம் வேணாம்ப்பா, எனக்கு கொடுக்காதப்பா. ஏப்பா அது எங்களுக்கு தெரியாது, உன் மேல கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துதான் ஆகும். அதுக்கப்புறம் நீ கீழே போட்டாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, ஆகிலும் நான் எங்க கடமையை நாங்க முடிச்சிருவோம். இதுதான் பரலோகம் உன்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டிய நன்மையெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்காகவே ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம் என்று தேவாதி தேவனும் குமாரனாய் கிறிஸ்துவும் பரிசுத்த தூதர்களும் ஆவியானவர் ஆமென் என்று சொல்லி உன்னை குறித்து இப்பொழுது ஆயத்தமா காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டு நாமத்தை மயப்படுத்துவோம். அவர் செஞ்சுதான் ஆகணும். ஆமென். அதுக்காக பரலோகம் ஆயத்தமா இருக்கு, தூதர்களும் ஆயத்தமா இருக்கு. என் பிள்ளைக்கு இவ்வளவு காரியம் செய்ய வேண்டியது, இவ்வளவு காரியம் எழுத வேண்டிய இந்த பூமியில. அல்லேலூயா. நன்மை எல்லாம் சொல்லுங்க, நன்மை எல்லாம் செய்வாரையா. அல்லேலூயா. எல்லாம் செய்வார். ஏன்னா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த நன்மை நிமித்தம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த நன்மை நிமித்தம் என்னை சுத்தி இந்த பல்ல கடிச்சுட்டு இருக்கிறான் பாரு, அவன் நடுங்குவான். அல்லேலூயா. அவனும் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெரிய காரியத்துக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். ஆமென். ஆண்டவரா கொடுக்கிற நன்மைகள். ஆமென். பரலோக தேவன் உனக்காக வாசலை திறக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் எந்த விதத்திலையும் சோர்ந்து போய் குழப்பத்தோடு நடுக்கத்தோடு ஒரு தீயக்கு அப்படி என்ன சொல்லுது, அப்படி குழப்பத்தோடு இருக்க தேவையில்லை. செய்து முடித்தவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சிலுவைக்கு நன்றி செலுத்துவோம், அவருடைய ரத்தத்துக்கு நன்றி செலுத்துவோம், அவருடைய உடன்படிக்கை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுடைய உடன்படிக்கை தலைமையில் இருக்கிறபடியா, நான் நினைக்கிறனோ நினைக்கலையோ, நான் அறிக்கை பண்றனோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆசீர்வாதம் வந்து ஒட்டி கொள்ளும் என் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த அதுதான் சொல்றாரு இந்த 14ஆம் வசனம். இப்ப வாங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்களை குறித்து வார்த்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உங்களை குறித்து தேவன் நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒரு இடத்துல யோசுவால வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்ன வரும் இல்லையா? தரையில சொல்லு, தரையில விழுகாது. கர்த்தர் உன்னை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையாக சொல்லு, ஒரு வார்த்தை கூட, ஒத்த வார்த்தை, நம்ம ஸ்லாங்ல வந்துடும், ஒத்த வார்த்தை கூட என்ன பண்ணாது? கீழே விழுகாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, என் பிள்ளை குறித்து நான் சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா.
2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல சமாரியா தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்சத்தின் நிமித்தம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா எதிர்த்தப்பா ஏறி, அந்த விலைவாசி ஏற நிமித்தம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. நல்ல கவனிங்க. சமாரியாவில் இந்த கதையை முதல்ல சொல்லிடுறேன். சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம். சமாரியா யாரு? தேவனுடைய நகரம் இல்லையா? இஸ்ரவேலின் தலைநகரம், யூதாவின் தலைநகரம் எருசலேம். சரிங்களா? வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. தேவனுடைய ராஜ்யம், அதாவது தேவன் உண்டாக்கின அந்த தேசம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்போ சமாரியா அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் தேசத்துடைய தலைநகரம். தலைநகரத்துல என்ன பிரச்சனை? பஞ்சம் இருக்கு. என்ன உண்டாகுது? இந்த தேவனுடைய தேசத்துல ஏன் பஞ்சம் வருது அப்படின்னா, இங்க ஆகாப்பு இந்த மாதிரி வகையாரா ஒழுங்கா ஆட்சி செய்யுது. கர்த்தரை தேடாம விக்கிரகங்களையும் எல்லாத்தையும் தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால பஞ்சம் வந்துருச்சு. அதனாலதான் நம்ம விக்கிரகாவை துரத்தி அடிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தேசம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது? ஏன் தேசத்தை அது இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. அதனாலதான் போராடி விக்கிரகாவை கட்டி போட்டு ஜெபிக்கிறோம், மந்திராவை கட்டி போட்டு ஜெபிக்கிறோம். ஊரை கிடைக்காதரா, எங்க தேசத்தை கிடைக்காத, பிள்ளைய கிடைக்காது, அதை கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ற? ஜெபத்துல அடிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இப்ப இந்த சமாரியாவில் என்ன இருக்கும்? பெரிய பஞ்சம் வந்திருக்கு. அந்த பஞ்சத்தின் நிலைமை எப்படின்னு சொன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. 6ஆம் அதிகாரம் அதுல வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம், ராஜா பின்னையும் அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், ஸ்திரீ, உன் மகனை அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள். எப்படிப்பட்ட பஞ்சம்? குழந்தைய சமைச்சு சாப்பிடுறான். எப்படிப்பட்ட பஞ்சம்? என்ன சித்தராசில கேக்குறீங்களா? எப்படிப்பட்ட பஞ்சம்? குழந்தைய சமைக்கிறாங்க. நம்ம எதை சமைப்போம்? சோறை சமைப்போம், கத்திரிக்காய் சமைப்போம், முருங்காய் சமைப்போம். ஏன்? ஆட்டை கூட சைச்சா வெறுத்து அடிச்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஆனா மனுஷன் திங்கிறாங்க. என்ன திங்கிறாங்க? அது யார் தின்னது? பெத்த தாயி. பஞ்சத்தின் கொடுமை. எப்படிப்பட்ட கொடுமை? பஞ்ச உச்ச கட்டம். பொதுவா இந்த மாதிரி நிலைமை செத்தான் சாவும் விடுவான். ஆனா இவங்க பாருங்க, சாப்பாடு விட மாட்டேங்கிறாங்க. பஞ்சம். பெத்த பிள்ளைய 2 பேரும் பேசிட்டாங்க. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இன்னைக்கு உன் குழந்தைய அடிச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளைய நீ என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் சொல்லி பேசிட்டேன். நடந்தது என்ன? ஒரு பிள்ளை சரி, ஒரு பிள்ளைய அடிச்சு சாப்பிட்டாங்க, அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் பிள்ளைய கேட்கிறா, இன்னொருத்தர் என்ன பண்றா? ஒழிச்சுட்டா. ஏன்? பெத்த கற்பத்தின் வயிறு இறங்கல. பிள்ளைய சமைக்க முடியுமா? பிள்ளைய அடிக்க முடியுமா? கண் முன்னாடி பயங்கரமான தேசமா இருக்கு பாத்தீங்க சமாரியால. இப்படிப்பட்ட நிலைமையில ராஜாட்ட போய் கதறா, ராஜாவே ரட்சியும். உடனே ராஜா கேட்கிறாரு, தேவன் ரட்சிக்காது இருந்தா நான் உன்னை எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? கர்த்தர் உனக்கு வாசல் திறக்கலன்னா நான் உனக்கு எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு அநேக நேரத்துல கவர்மெண்ட்ல அந்த காரியம் நடக்கலாம், இந்த காரியத்தை இவர் மூலமா செய்யலாம், அவர் மூலமா செய்யலாம் நினைக்கிறீங்க. கர்த்தர் திறக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உனக்கு திறந்தாதான் கவர்மெண்ட்ல இருந்து காரியம் ஆகும். ஆமென். கர்த்தர் உனக்கு பேசினாதான் உனக்கான மனுஷருடைய கர்த்தரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இன்னும் அந்த நிலம் பிரச்சனை முடியல, இன்னும் ஆண்டவருடைய மனுஷனை கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க, எனக்கு ரிலீஸ் பண்ணீங்கன்னா வார்த்தை கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசிட்டாரான்னு பாருங்க. அந்த வார்த்தைக்கு பேசிட்டாருன்னா சந்தோஷப்படுங்க. கரெக்டா அவரே ஒரு மனுஷனை ஏற்படுத்தி உன் நிலத்து பிரச்சனை முடிச்சு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். உனக்கான பிரச்சனையை முடிச்சு கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஆமென். அவர் சரியான ஆட்களை எழுப்புவார். அல்லேலூயா. கவலைப்படாத, உன் பிரச்சனை முடிவுகிற ஒரு ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. உனக்கு தேவை வார்த்தை. எனக்கு தேவன் வார்த்தை கொடுத்துட்டாரா? அந்த பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சா? ஸ்தோத்திரம் பண்றேன். ஆமென். என்னைக்கு வார்த்தையை கேட்கணும். காலையில் ஆராதனை அதான் சொன்னேன்,
பிரச்சனைக்கு மத்தியில என்ன கேட்கணும்? வார்த்தை கொடுங்க. வார்த்தை கொடுத்துட்டா பிரச்சனை மாறிடும். அல்லேலூயா. வார்த்தை வரனா காத்துருங்க. வார்த்தை வர வரைக்கும் காத்துருங்க. பிரச்சனையோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனைக்கு பதில் வார்த்தை, வசனம். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தை நீ நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தின்படியே, அந்த வசனம் அப்படிதான் சொல்லு, நீ நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியனுக்காக நினைத்தவர்கள் சங்கீதக்காரன் சொல்றான். கர்த்தர் தாவீதை வசனத்தை வச்சு நம்ப வச்சார். அல்லேலூயா. வசனத்தை நம்ப வச்சார். இந்த வசனத்தை நீ நம்பு. ஆமென். அந்த நம்பின வார்த்தை உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? கொடிய பஞ்சம். கழுதை தலை 90,000 ரூபாய். ஒரு கழுதை தலை எவ்வளவு ரூபா? ஆட்டு தலைன்னு வச்சுக்குவோம். நம்ம அவன் கழுதை சாப்பிட்டாங்க, நம்ம ஆடு தலை. ஒரு ஆட்டு தலை எவ்வளவு ரூபா? பிள்ளையே அடிச்சு சாப்பிடுறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் பஞ்சம் இருக்கு பாருங்க. ஒரு ஆட்டு தலையை சாப்பிடணும்னா எவ்வளவு ரூபா வருது? 90,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆடு வாங்குறீங்களா? ஆட்டு தலை. அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம். இப்பதான் கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வருது? நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியான் வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கல். அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 மடங்கு கீழே இறக்கி பேசுறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்கிற பொருள்ல 100 மடங்கு நான் கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 100 ரூபாய்க்கு வருது. 10,000 ரூபாய் பொருள் எவ்வளவு மாறுது? 100 ரூபாய்க்கு விற்கப்படுது ஒரு வார்த்தை. இப்ப எப்படி இருக்குது? 90,000 ரூபாய் கழுது தலை போயிட்டு இருக்குது. அந்த 90,000 ஒரு 100 மடங்கு குறைச்சு பாருங்களேன். எவ்வளவு போடலாம்? 9,000 ரூபாய்க்கு கழுது தலை எவ்வளவு விற்கப்படுதுன்னு சொல்லப்படுது. சுருக்கமா சொல்றேன், அந்த கணக்கு வரைக்கும் ஒரு சுருக்கமா சொல்றேன். 100 மடங்கு குறைச்சு சொல்றாரு ஆண்டவர். உடனே அங்க இருந்தவன் ஒருத்தர் என்ன பண்றான்? எலிசா தீர்க்கதரிசி கூட இருக்கிறவன், இதோ கர்த்தர் வானத்தை திறந்தா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி, நல்லா கவனிங்க, நம்ப முடியாத சூழ்நிலை தேவன் நம்பிக்கையை தருகிறார். அல்லேலூயா. காரியத்தை கிழிச்சு போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. எல்லா பஞ்சத்தையும் கிழிச்சு எரிஞ்சிருவார். அல்லேலூயா. கிழிக்கிற மாதிரி தான் பேசுவார். அல்லேலூயா. அவன் மனசை கிழிச்ச உடைச்சார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லம் உள்ள தேவன். ஆமென். தேவனை என்னைக்குமே நீங்க அசட்டை பண்ணாதீங்க. அல்லேலூயா. தேவன் நினைச்சு ஒண்ணு சொன்னார்னா அப்படி ஆமென் சொல்லுங்க. புரியுதோ புரியலையோ. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துருங்க. புரியுதோ புரியலையோ. கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டார்னா அப்படியே ஆமென் சொல்லி எடுத்துக்கணும். ஆமென். புரியுதா என்ன சொல்றாரு? ஆமென். தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 90,000 ரூபாய்க்கு விற்கிற கழுதை தலை 9,000 ரூபாய்க்கு நாளைக்கு வருவான்டா, 9,000 ரூபாய்க்கு விற்பாண்டாவே அப்படின்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படிங்க நேற்று வரைக்கும் 9,000 ரூபாய்க்கு இருக்குங்க, ஒருவேளை 90,000 ரூபாய்க்கு நிக்குதுங்க, ஒருவேளை 80,000 ரூபாய்க்கு அந்த கத்தை தருவாருன்னு சொன்னா கூட என்ன பண்ணலாம்? ஏத்துக்கலாம். ஒரு 60,000 ரூபாய்க்கு பாதியா குறைச்சிட்டு தரேன்னு சொல்றாரு கூட ஏத்துக்கலாம். ஹலோ, இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஆண்டவர் அதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் கூட்டி கலைச்சி எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்வாரு, அந்த மாதிரி என்ன சொல்றாரு, நம்புற மாதிரி நான் நம்புற மாதிரி செய்வாருன்னு நினைக்கிறீங்க. நீங்க நம்பாத மாதிரி செய்ய போறாரு. எப்படி செய்ய போறாரு? நம்பவே முடியல. அவர் பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? பக்கத்து கை கர்த்தருடைய வார்த்தை நீ நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, என்னை கண்டு எது காமெடிக்கு முடி பண்ணலையே, என்னை வச்சு காமெடி எதுவும் அது மாதிரிதான் இருக்கு. ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாரு, ஏய் 90,000 ரூபாய்க்கு விற்கிற அந்த கழுதத்துல நாளைக்கு இதே நேரத்துல 9,000 ரூபாய்க்கு 100 மடங்கு குறைச்சு ஆண்டவர் அவர் கூட வேதம் சொல்லுகிறது. எலிசா சொன்னபடியே, அல்லேலூயா, கர்த்தர் சொன்னபடியே. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தையெல்லாம் சொன்னபடியே நடக்கும். ஆமென். சொன்னபடியே அவர்கள் சொன்ன நல் வார்த்தை. இதே போலதான் ஒரு கேஸ். எப்படி சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. வனாந்திரத்துல வெறும் மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு அன்றன்றைக்கு கழுவிடுறாருன்னு சொல்லி இன்னைக்கு விசுவாசி சில பேர், என்ன ஆண்டவரே அன்னன்னைக்கு கை கஷ்டம்லாம் நடத்திருக்கீங்க, ஆனா என்னைக்கு கறி சோறு சாப்பிடுறது? அல்லேலூயா.
என்னைக்கு வெறும் 100-200 புழங்குது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் என்னைக்கு புழங்கும்? கேக்குறீங்களா? கேட்கல. என்ன சித்தராஜ் குளி குளிச்சு இருக்கிறீங்க? என்னைக்கு? உண்மைதான். நீங்க மாத்திரம் இல்ல, இங்க உட்காந்துக்கிற பல ஆட்கள் அப்படிதான். என்ன ஆண்டவர் ஏதோ 100-200 அன்னைக்கு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்னைக்கா 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் எல்லாம் என்னைக்கா வருமா அப்படின்னு இதேதான் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நாங்க எகிப்திலேயே ஒழுங்கா எதையாவது வெள்ளரிக்காய் சாப்பிட்டு இருந்தோம், பேரிக்காய் சாப்பிட்டு இருந்தோம், அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம், சும்மா ஒரு மண்ணாவை கொடுத்து டெய்லி 100 ரூபாய் அளந்தாலும் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அன்னைக்கு வயிற்ற மட்டும் கழுவுறீங்களே, என்னைக்கு கொஞ்சம் ருசியா, நாக்குக்கு ருசியா என்னைக்கு பணம் வரப்போகுது, நாக்குக்கு ருசியா நாங்க என்னைக்கு சாப்பிட போறோம்னு அழுது உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு கறி கொடுன்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கேட்கற தப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுவாங்க. அவன் ஓவரா கேட்டான், சீக்கிரமா கேட்டான். கறி கேட்கறது ஒரு முறை இருக்கு, கேட்கற தப்பு இல்லை. பக்கத்துல கறி கேட்கறது தப்பு இல்லை. அல்லேலூயா. கறி கொடுன்னு கேட்கிறான், இறைச்சி கொடு. எத்தனை பேர் கேட்கிறான்? ஒரு குடும்பத்துக்கு நம்ம கணக்கு ஒரு ஆள் கேட்டா 2 ஆள் கேட்டா கொடுத்துடலாம். 6 லட்சம் பேர் புருஷன் மாத்தம். புருஷன் மாத்தம் எத்தனை பேரு? அப்புறம் பொஞ்சாட்டி, அப்புறம் அவன் பிள்ளைங்க, இதெல்லாம் கேட்டா மொத்தம் 20 லட்சம் பேர் கறி கொடுன்னு கேட்கிறான். எத்தனை பேர் கேட்கிறான்? ஹலோ பாஸ்டர், எப்படா என் பிள்ளைய கறி ஏத்துறதுன்னே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் பாஸ்டர். அந்த ஊர்ல ஒரு 500 பேர் கறி சாப்பாடு போறதுல நம்ம கணக்கு எவ்வளவு பயப்படுறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, கறி கொடு. எத்தனை பேர் கொடுக்க? 20 லட்சம் பேர் கொடு கறி. உடனே மோசேட்ட கேட்கிறாங்க. உடனே மோசே அப்படியே விழுந்துட்டாரு. ஆண்டவர் எங்க விழுந்துட்டாரு? ஆண்டவரே, இவங்களை என்ன நீங்க தான் பெத்து எடுத்துருக்கீங்க, நானா பெத்து எடுத்தேன்? இவங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கீங்க, வர கறி கேட்கிறாங்க. நானும் அநேக நேரத்தில் ஊழியக்கார ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே விசுவாசிகள் நல்லா கேட்க தப்பு இல்லை, ஆனா அந்த காரியத்தை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் போதும் ஆயிடுறோம். நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருப்போம். சொல்லுமா, நீங்க உண்மையா ஊழியக்காரர்கள் எப்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னா தேவ பிள்ளை நல்லா இருக்கும் போது. அவர்கள் ஒரு நோய் நொடி இல்லாமல் சமாதானத்தோடு ஊழியம் செஞ்சு கர்த்தருக்கு பிரகாசிக்கிறாங்களா, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அது எல்லாம் உத்தரவாதம். ஆமே, இந்த ஜனத்தை காணாமல் நடத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தது போல உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, ஆவிக்குரிய நன்மைகள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் நடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேட்ட அப்படியே கேட்கிறான், எல்லாம் கை கொடுன்னு கேட்கிறான். எத்தனை பேர் கேட்கிறான்? 20 லட்சம் ஜனம் கேட்கிறான். மோசேட்ட ஆண்டவர் விடுகிறார். ஆண்டவரே எப்படி? உடனே ஒரு நாள் இல்லப்பா, அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்னது? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் அல்ல, 30 நாள் கறி. எத்தனை நாள் கறி? ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கொடுக்கறது அவனுக்கே பெருசா இருக்கு. எத்தனை நாள் சொல்றாரு ஆண்டவர்? ஆண்டவர் வாயை திறந்தீங்க பெருசா பேசுவார். அல்லேலூயா. தேவனுடைய மனசு பெருசு. பக்கத்துல தேவனுடைய மனசு ரொம்ப பெருசு. அவர் பேசினார்னா அவர் ஸ்டாண்டர்ட்ல தான் பேசுவார். அல்லேலூயா. ஒரு ராஜா அவன்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும்? சாதாரண வசதி வாய்ப்பு இல்லாம ஒரு அப்படியே அன்னைக்கு கட்சிக்கு வழி இல்லாத ஜனங்கள் உன்கிட்ட பேச வித்தியாசம் இருக்கு. ஆமென். ராஜா உன்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாரு? அவருடைய எல்லா கெப்பாசிட்டியோட பேசுவார். ஆமென். தேவன் என்ன பண்றாரு? என் பிள்ளை என்ன கேட்டிருக்கு? ஒரு நாள் தானே கேட்டிருக்கு. 30 ஒரு மாசம் தருவேன். எத்தனை நாள் தருவேன்? ஒரு மாசம். ஒருத்தன் சாப்பிட மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறான்? 20 லட்சம் பேர் இருக்கிறான். உடனே இன்னும் மோசைக்கு என்ன இருக்குது? கறி தருவேன்னு சொல்லினா கூட அவன் அமைதியா இருந்திருப்பான். 30 நாளுக்கு வேற சேர்த்து அள்ளி விட்டாரு. நமக்கு ஆண்டவர் ஓவரா பேசுற மாதிரி இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் தேவனை குறித்து நம்ம அவர் மனசை புரியாம இருக்கு. அல்லேலூயா. நம்ம மனசெல்லாம் நம்ம கணக்கு வச்சு நம்ம ஒரு கணக்குள்ள பாருங்க, இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா போதும் ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளைக்கு இப்படி செஞ்சா போதும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அப்படி செஞ்சா போதும் ஆண்டவரே, நம்ம கணக்கு போட்டு கேட்கறதுனாலதான் நம்ம ஆசீர்வாதம் வாங்காம இருக்கோம். அவர் அமைதியா இருக்கு. ஏன்? நீ கேட்கறது ரொம்ப கம்மியா இருக்கு, அது தரக்கு விருப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக என் வாழ்க்கையில கத்த செய்யும். அதனாலதான் இந்த சங்கீதே 33:3 நீ அறியாததும் தேவன்னா தேவன். ஆமென்.
பக்கத்துல கை ஆண்டவர் தானே, அவரை மாற்ற முடியாது. அவர் உன்னை குறித்து சொல்லுகிறார். அதனாலதான் காத்திருக்கணும், வார்த்தைக்காக காத்திருக்கணும், அந்த டைமுக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய நேரம் இறங்கிருச்சுன்னா அந்த நேரத்தை ஒருத்தம் நிறுத்த முடியாது. இப்ப வேணா ஆயத்தமாயி இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாவது போல ஆயத்தமாயிட்டு இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, சீசன் வந்துட்டா கனி கொடுக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த காலம் வந்துருக்கு பாருங்க. இப்ப எப்படி நடவு விதைக்கிறோம், எத்தனை நாள் காத்திருக்கிறோம்? 2.5 மாசம் காத்து, 3 மாசம், 2.5 மாசம் 3 மாசம் காத்து கொண்டே இருக்கிறோம். ஏன்? வளர வளர அது போல ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். என்ன நடக்குது? 20 லட்சம் ஜனங்களுக்கு 30 நாள் தருவேன்னு சொன்னோன்னே ஆண்டவரே, அதுதான் அவர் சொல்லுவான், ஆண்டவரே எப்படி நடக்கும்? அவர் சொல்லுவாரு, என் வார்த்தையின்படியே நடக்குமா நடக்காதா என்பதை நீ காண்பா, என் கை குறுகி போகல. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகி போகாது, பெரிய கை. அல்லேலூயா. கர்த்தருடைய கை பெரிய கை. ஆமென். அது குறுகாத கை. அல்லேலூயா. என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காத பாரு சொல்றாரு. சொன்ன வார்த்தை விட்டாரு. கர்த்தத்தில் புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தின் காடைகளை அடித்துக் கொண்டு இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் சுத்தியிலும் காடை வேலை நடக்க வச்சு. எத்தனை பேர் காடை வேலை நடக்க வைக்க? நாமே ஒரு 100 ரூபாய் ரோட்ல வீட்டுல நடக்காதான்னு தேடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நடக்க வைக்கிறார். சொல்லு, நடக்க வைக்கிறார். நடக்க வைப்பார். ஓ, காசு மேலே நடப்பீங்க. நாமே அந்த அளவுக்கு கிடக்குங்க வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசிங்க. அதுதான் சொன்னாரு, செஞ்சாரு. நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். என்ன செஞ்சாரு? காடை மிதிச்சு நடக்கிற அளவுக்கு காடை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, எத்தனை நாள்? சொன்னபடியே காடைகள். இன்னைக்கு காடைகள் எது அடையாளப்படுத்துகிறது? பெரிய அமௌண்ட். பக்கத்துல பெரிய அமௌண்ட் ஆண்டவர் தருவார். என்ன வரமா இது? வேணாமா? பக்கத்துல கேட்க பெரிய அமௌண்ட், அது விசுவாசம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு தேவை சந்திப்பாருன்னே அல்லேலூயான்னு போயிருவீங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மன்னா. அது என்னது? மன்னா வேணுமா காடை வேணுமா? அல்லேலூயா. காடை பிடிங்க. ஆமென். மன்னா வேணுமா காடை வேணுமா? மன்னான்னா அன்னைக்கு வயிற்று கழுவிடும். காடான்னு என்னது? நின்று செல்லும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்க காடையை தருவார். அல்லேலூயா. எழுது நிற்போம். அல்லேலூயா. பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்து. ஆமென். தேவன் பெரிய அமௌண்ட்டை தரை பண்ணார். அல்லேலூயா. எப்படி தருவான்னு கேட்காது, தருவேன்னு சொல்லிட்டாங்க, தருவார். ஆமென். சொல்லுங்க, பெரிய அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல விழுந்துட்டு. அல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்லணும். அடுத்த வாரம் சாட்சி நேரம் வச்சிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த 7 நாளுக்குள்ள ஆண்டவரே யார் யார் விசுவாசத்தை கேட்கிறாங்களோ, ஆமென், கண்ணை முடிக்குங்க. இந்த சத்தியத்தை பேசும்போது நானும் தேவனை பார்க்கிறேன். ஓ, இவர் பெரிய ஆளு, நம்ம தேர்ந்த ஆளு பெரிய ஆளுங்க. அல்லேலூயா. சொல்றாங்க, நீ கும்புற சாமி பெரிய சாமி. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணை முடிக்குங்க. நான் காலையில நேரத்துல ஆராதனையில சொன்னேன், இந்த செய்தியில சொன்னேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு ஆண்டவர் பெரியவர் சொன்னேன். உண்மைதான். அது பெரியவரா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்யவும் உண்மையுள்ளதா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு உங்களுக்கே அழுத்து போயிடும். என்ன ஆண்டவரே, ஆசீர்வாதமே தங்க மாட்டேது. அன்னைக்கு சமாளிச்சு எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. நீ உண்மையை ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே இந்த வார்த்தை சத்தியம் என்றால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. காடைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. கேளுங்க, காடைகளை கேளுங்க, காடைகளை கொண்டு வாங்க. உங்களுடைய காற்றை அனுப்பி காடைகளை அனுப்புங்க அப்பா சொல்லி ஜோமனை கண்களை மூடி காடைகள் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார அற்புதம் நடப்பதாக. என் வார்த்தைப்படியே நடக்குமா நடக்காதா என்பதை மோசேட்ட சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. எத்தனை நாளைக்கு நான் கடன் பிரச்சனைகள் இருப்பது? எத்தனை நாளைக்கு அடுத்தவனை நம்பி வாழ்றது?
எத்தனை நாளைக்கு நான் அடுத்தவங்க 10 ரூபாய் 100 ரூபாய் கையை நீட்டி கொண்டிருக்கிறது? என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். உம்முடைய கையினாலே நீ ஆசீர்வதி. கைகளை ஓடி கையை விரிச்சு சொல்லுங்க, அப்பா உம்முடைய கரம் குறுகி போகல ராஜா, என்னை ஆசீர்வதிக்க உங்களுடைய கரம் குறுகி போகலப்பா, என்னை நிரப்புவதற்கு உங்களுடைய கரம் குறுகி போகலப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரமா பேசுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட நீங்க இந்த வீட்டை சமயம் விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வைராக்கியத்தோட போகணும். ஹல்லேலூயா. ராப்பா காட்டா ராப்பா. ஆண்டவர் சளைத்தவர் கிடையாது. ஹல்லேலூயா. சும்மா பேரளவுல பேசுற தேவன் கிடையாது. அவர் உண்மையா உன் வாழ்க்கையில இறங்கி வருவார். உண்மையா நிரப்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஓ இருதயத்தை ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே என் வீட்டுல காடைகளை அனுப்புங்க அப்பா, என் பேங்க் அக்கௌண்ட்ல காடைகள் வரட்டும். கர்த்தருக்கு புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகள் வரவழைத்தது போல பல நன்மைகளை செய்து வருவதாக. எத்தனை நாளைக்கு நான் பண பிரச்சனையோடு இருப்பது, எத்தனை நாளைக்கு நான் கண்ணீரோட இருப்பது? ஆண்டவரே நீங்க சொன்னீங்க அல்லவா, புறஜாதிகளுக்குள்ளே உன்னை நிந்தையை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? உங்களுடைய சொன்ன நல் வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. கேளுங்க 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 கேளுங்க. ஷாகாடா தீராகாடா தீராகாடா லமா துரோகடா ஷேகேடே. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் நம்பி கேளுங்க, ஜெபம் ஆரம்பிங்க. கர்த்தருடைய கரம் குறுகி போகல சிஸ்டர் பிரதர், அவருடைய கரம் குறுகி போகாது. அவர் சொன்னார்னா ரொம்ப ஜெனியூனான கால். சொன்னதை நிறைவேற்றி முடிச்சிருவார். சொன்னதை கசக்க மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை கசகி போகாது. அவர் என்ன சொன்னாலும் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். சொன்ன சொல்லில உண்மையா நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். சொல் தவறாத தேவன் நம்முடைய தேவன். யோசிச்சு பாருங்க, கடன் பிரச்சனையில் எவ்வளவு நாள் இருக்கும், கண்ணீரோடு எவ்வளவு நாள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு சமாளிக்கிற சொல்லுங்க. நீங்க சமாளிக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் தருவார். நிரம்பி வெளியில பாத்திரமா தான் அவன் நினைக்க விரும்புவார். உன் கூடாரத்துல ஆசீர்வாதம் வழிக்கு ஓடணும். இயேசுவானவர் 5 மணி ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தாரு? நிரம்பி கொடுத்தாரு. எல்லாரும் கூட நிறைய நிரப்பினார்கள். இதுதான் ஆண்டவர், இதுதான் தேவன். எல்லாரும் திருப்தியா நடத்தினார். அங்கேயும் பாருங்க 5000 பேர் வந்தாரு, ஒரு இதுல 4000 பேர் இருந்தார்கள். அப்படியே ஆண்டவர் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி தரிசனமா பாருங்க. கர்த்தர் உங்க மேல இறங்குவதை பாருங்க. தீவிரமா இறங்க போறாங்க வாழ்க்கையில. நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். சில கூடாரங்களிலே கர்த்தர் இறங்குவதை நான் பார்க்கிறேன். உங்க கூடாரத்து மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். நான் பார்க்கறத நீங்க பார்த்தீங்கன்னா நடக்கும். உங்க கூடாரத்துல அப்படியே ஆசீர்வாதம் தங்கி நிற்கிறத பாருங்க. உன்னை ஆசீர்வாதம் கர்த்தர், வேற யாரும் கிடையாது. நம்முடைய உழைப்போ, நம்முடைய கடை வியாபாரங்களோ, நம்முடைய பிரயாசங்களோ அதெல்லாம் இல்லை. நம்ம விதைக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா விளைச்சல் யாருக்கு? ஒரு தேவன் தான் வரும். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நாளைக்கு காடைகள் இல்லாம வாழ்வது, மண்ணாவை சாப்பிட்டு. தேவன் உங்களை அழைச்சது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைச்சது. என் பிள்ளைகள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருக்கணும். ஒன்றும் குறைபடாத தேசம் என்று சொல்லி வேதம்.
எதுக்குமே குறைவுறாதா, எதுக்குமே தட்டாதா, எல்லாம் நிரம்பி இருக்குமா. நீ கையை நீட்டினா என்ன வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் தேவன் கொடுத்தார், சொன்னபடியே செஞ்சார். பைபிள் போட்டிருக்கு, வேத வார்த்தை போட்டிருக்கு, சத்திய வார்த்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்தருக்கு சொன்ன நல்வார்த்தை எல்லாம் நிறைவேறிட்டு. உன்னை குறித்து தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமா நிறைவேறும். ஒன்னும் தாமதமாயிராது, ஒன்னும் நடக்காம போகாது. அதான் காலையிலே ஆண்டவர் சொன்னார்ல, உனக்கு நான் சொன்ன வார்த்தையெல்லாம் பழிக்க பண்ணுவேன், அவை உன் மேல ஒட்டிக்கணும், உன் தலை மேல ஒட்டிக்கணும். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். எத்தனை நம்புறீங்க? 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு பசியாக உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு பசியாக உணவளித்தார். ஆண்டவர் உனக்கு சோறு போட்டு பார்க்கிறது என் தேவன். எனக்கு என் தேவன் உனக்கு சோறு போட்டு உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை திருப்தியாக தான் நடத்துவார் என் தேவன். என் ஆண்டவர் உன்னை பட்டி போட்டு நடத்துகிறவரும், உன்னை குறைவோடு நடத்துகிறவரும், நீ கஷ்டத்துல இருந்து பார்க்கிற தெய்வம் அல்ல. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரியா, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரியா, என்னை தண்ணீர் அண்டை நடத்துவாரியா, நான் நீர்க்கால் ஓரம் நடத்துவேயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க காலை வேலையில? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. நம்புறீங்களா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பெறவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பெறவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். அவருடைய அழைப்பு இருந்துச்சுன்னா உன் கையில பொருள் இருக்கும். பேங்க்ல இருக்கிற பொருள் உன் கைக்கு வரும். ஏன்? அந்த அழைப்பு உங்களை இருக்கு. சொல்லுங்க, பேங்க்ல இருக்கிறதெல்லாம் இந்த வாரம் திருப்பிடுவேன்னு சொல்லுங்க. இதுதான் நம்ப முடியாத காரியம். நம்ப முடியாதுதான் பேசுறதுதான் தேவன். உன் மனசை உடைக்கிறது தான் தேவன். சொல்லுங்க, பேங்க்ல இருக்கிறவைகள் எத்தனை பேர் நம்புறீங்க? பேங்க்ல இருக்கிறவைகள், அடகு வைத்தவைகள், கையை விட்டு போனவைகள் எல்லாம் திருப்பப்படும், திருப்பப்படும். சொல்லுங்க, சொல்லி தோங்க, திருப்பப்படும். ஏன் பேங்க்ல இருக்கணும்? என் கைக்கு வரட்டும், என் கைக்கு வரட்டும், என் கைக்கு வரும். சொல்லுங்க, அடகுல இருக்கிறவர்கள் என் கைக்கு வரும். என் பணத்தை வாங்கினவே என்கிட்ட கொடுப்பான்னு சொல்லுங்க. எனக்கு நியாயமா வர ப்ராப்பர்ட்டி எல்லாம் வரும்னு சொல்லுங்க. சொத்துக்கள் நியாயமா வர சொத்து என் கைக்கு வரும்னு சொல்லுங்க.